Hi friends, welcome back to my channel. This is Prasanna Sharma Vlogs YouTube channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து டெலிவரி பார்த்த ஹாஸ்பிட்டலை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் இருக்குது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். இது வந்து பாண்டிச்சேரி வந்து யூடிஐ சேர்ந்தது இல்லையா, யூனியன் டெரிட்டரி, அந்த இதை சேர்ந்த ஹாஸ்பிட்டல் இது. இதில் வந்து எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. ₹1 கூட காசு தேவையில்லை. ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி தான். சைல்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், டெலிவரியும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் இருக்கிற வார்டு வந்து பெயின் வர்றதுக்கு முன்னாடி வந்து இப்போ டேட்டு தாண்டி போய் இருக்குது இல்லைங்களா, அவங்கள எல்லாருமே அட்மிட் பண்ணியிருக்கிற வார்டு தான் இது. இதில் எல்லாருமே நாங்கள் வந்து டெய்லி செக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மார்னிங் ஒரு டைமு, ஆஃப்டர்நூன் ஒரு டைமு, நைட்டு ஒரு டைம் வந்து பேபியோட ஹார்ட் பீட்டு ப்ளஸ் வந்து எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, பிபி ப்ளஸ் சுகரு இந்த மாதிரி இருந்தாலும் செக்கப் பண்ணுவாங்க. அப்புறம் பேபியோட மூவ்மெண்ட்டு, அசைவு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, க்ளீனாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலு. ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் வந்துட்டுருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மார்னிங் வந்து பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. தென் வந்து க்ளீன் பண்ணவும் இருப்பாங்க தனியாக. அதோ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து மாப் போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போவாங்க. தென் வந்து இங்கேயே ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூனுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். ஆஃப்டர்நூனு ப்ளஸ் வந்து நைட்டுக்கும் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் காஃபி, டீ இது 2மே உண்டு. நம்ம வந்து ஆனால் அட்டெண்டர் யாருமே வந்து கூட இருக்க முடியாது. ஆஃப்டர் டெலிவரியாக இருந்தாலும் பிஃபோர் டெலிவரியாக இருந்தாலும் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், அந்த மாதிரி இருக்கும். பட் ஹெல்ப்பிங்க்கு யாராவது இருப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் உமன்ஸும் இருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி. ஸோ வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். ஏன்னா எல்லாேருக்கும் டெலிவரி டேட்டு ஒரு சேம் டேட்டாக இருந்ததால் எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, டெய்லி செக் பண்ணுவாங்க. நர்ஸ் வந்து நம்மளோடைய கூட்டிகிட்டு வந்து, எனக்கு பிபி இருந்துச்சு, கால் வீக்கம் இருந்ததால் பிபி செக் பண்ணுவாங்க. டாக்டரும் வந்து என்ன தொந்தரவு இருக்கா, அசைவு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நல்லாவே செக் பண்ணாங்க. நான் டெலிவரிக்கு வந்து தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் போகல. சரி, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி, இந்த ஹாஸ்பிட்டல் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் போயிருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து பனிக்கூடம் உடஞ்சிட்டு பேபி வந்து தண்ணியை குடித்ததால எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகலை. இந்த வீடியோ என்றைக்குன்னா, எனக்கு பெயின் வந்த அன்னைக்கு நான் எடுத்தது. ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ எடுத்தது. பட் ஆனால் எனக்கு அன்றைக்கி நைட்டு வந்து பெயின் வந்துடுச்சு. பட் ஆனால் பனிக்கூடம் உடஞ்சி பேபியோட ஹார்ட் பீட் வந்து லோ ஆனதால் என்னை வந்து சி செக்ஷன் பண்ணிட்டாங்க. சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பேபிக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 டேஸ் வந்து ஐசியூவில் தான் இருந்தாங்க பேபி. நான் மட்டும் வந்து தனியாக வார்டில் இருந்தேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே செகண்ட் ப்ரெக்னென்சி அண்டு தேர்ட் ப்ரெக்னென்சி. இவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி. ஒரு 4 பேர் தான் எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி இருந்துச்சு. எல்லா டவுட்டும் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். பட் ஆனால் ஆஃப்டர் டெலிவரி வந்து எங்களால் பெயின் தாங்க முடியல சுத்தமாக. ஏன்னா நாங்களே அட்டெண்டர் கூட இருக்க முடியாது. நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் நாங்களே தான் பார்த்துக்கணும். நான் தான் அப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஃபுட்டு வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்களே பிளேட்டோடு கொடுத்துட்டு, நம்ம சாப்பிட்டுட்டு பிளேட்டை வந்து கழுவி வச்சோன்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டு தான். ஆனால் என்ன, கூட அட்டெண்டர் இருக்க முடியாது. குழந்தைய வந்து அந்த பிறந்த அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. இது வந்து நாங்கள் எல்லாருமே அங்கே இருந்தோம் இல்லைங்களா, நாங்கள் எல்லாருமே டெலிவரி ஆகிட்டு எல்லாருமே ஆப்ரேஷன் சி செக்ஷன் பண்ணி எல்லோரும் ஒரே வார்டில் தான் இருந்தோம் குழந்தைய வச்சுக்கிட்டு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எங்கள் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருந்திருக்கோம். 20 பேருக்குமே வந்து பாய் பேபி தான். ஒரு 2 பேருக்கு தான் பொண்ணு, கேர்ள் பேபி. இவங்க எல்லாருமே வந்து அந்த வார்டில் எங்கள் கூட இருந்தவங்க தான். இப்போ இவங்க எல்லாருமே நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம். பட் டிஸ்சார்ஜ் மட்டும் 1 to 2 டேஸ் டிஃப்ரென்ஸ் வந்தது 2 பேருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா தையல் போட்டது வந்து எப்படி இருக்கோ சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. என்னோடய பேபி இந்த வீடியோவில் தான் இருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக இருந்துச்சு. பட் ஹாஸ்பிட்டலும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, கூட அட்டெண்டர் இருக்க முடியாது, அவ்வளோதான். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட்